ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 அருமையான சமையலறை குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸில் நான் பூஜை சாமானை கையே வச்சு தேய்க்காமல் எப்படி பளிச்சுன்னு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி காமச்சம்மா விளக்கில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சி எடுத்துருங்க ஒரு பேப்பர் வச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த குங்குமம், மஞ்சள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க பூஜை சாமானை. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு பூஜை சாமான் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற போல் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு எந்த அளவுக்கு புளி சேர்த்துப்பீங்களோ அதே அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. கரைச்சி விட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி. அது வரல கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூஜை சாமான் எல்லாத்தையுமே இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். தண்ணி பத்தலைன்னா இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. நான் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க அந்த பூஜை சாமான் தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கணும் இல்லைங்களா. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொதிச்சிரும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு தண்ணி. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுவுமே செய்யலை. சும்மா இந்த புளி தண்ணியில் கொதிக்க வச்சோம், அவ்வளோதான். அதுக்கே பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்த மாதிரி பளிச்சுன்னு ஆயிடுச்சு நம்ம பூஜை சாமான். உங்களுக்கு கேமராவில் கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நேரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் நார்மல் வாட்டரில் தான் சும்மா அலசி எடுக்க போகிறேன். இப்போ இதை நான் தேய்க்க போகிறதே இல்லை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேய்ச்சி எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு பூஜை சாமான். அதை விடவும் பளிச்சுனே இருக்குது நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் பூஜை சாமானை கைவலிக்க தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸை பயன்படுத்தி ஈஸியாக பூஜை சாமானை க்ளீன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். இந்த டப்பா நீங்கள் மளிகை கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த டப்பாவை நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாய்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். இந்த டாய்ஸ் குழந்தைங்க விளையாடிட்டு அப்படியே கீழே விட்டுருவாங்க. அதை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாய்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க கேட்கும்போது நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் ஒரு கவரில் போட்டு வச்சா ஆகாதா, எதுக்கு இந்த டப்பாவில் தான் போட்டு வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம கவரில் இல்லை ஏதாச்சும் பையில் போட்டு வைக்கும்போது குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு எடுத்து மொத்தமாக கொட்டி விட்டுடுறாங்க. அது எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது திரும்பவும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க என்ன பண்ணாலுமே இது கீழே கொட்டாது, சேஃபாக இருக்கும். நம்மளா திறந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும்போது மட்டும்தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இந்த டப்பாவை டாய் ஸ்டோரேஜ் பாக்ஸை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிளாஸ்டிக் டப்பா வேஸ்ட்டாக கிடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பொம்மைகள்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸும். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி எடுத்திருக்கேன். மிக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடியில் இந்த மாதிரி அட்டையை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸியை கம்ஃபர்டபுளாக மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இழுத்து வச்சு மிக்ஸி ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நேரங்களில் நம்ம இந்த மிக்ஸியை ஓரமாக வச்சிடலாம். ஸோ அதுக்கு நம்ம அடிக்கடிக்கு மிக்ஸியை தூக்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அட்டையில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மூவபுளாக இருக்கும் மிக்ஸி. அதே டைமில் இந்த மிக்ஸிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த புஷ் தரையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த அட்டை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து இந்த அட்டையை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு அட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸியை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பனியன் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. கை இருக்கிற பனியனாக இருந்தால் நல்லது. கை இல்லாத பனியனாக இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம். கை இருக்குதுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு.
இந்த பனியனை இந்த மாதிரி வந்து அந்த மிக்சிக்கு நம்ம போட்டு விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கழுத்து பகுதி மேலே வர மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. கீழே வந்து நல்லா இழுத்து விட்டுருங்க பனியனை. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையை வந்து உள்ளே நல்லா மடித்து சொருகி விட்டுருங்க. உள்பகுதியில் 2 சைடுமே அதே மாதிரி நல்லா மடித்து கையை உள்ளே நல்லா சொருவி விட்டுணும். நம்ம நீங்கள் கை இல்லாத பனியன் எடுத்திங்கன்னா அந்த கை இருக்கிற பகுதியில் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கேப் தெரியும். ஸோ அதனால தான் வந்து கை இருக்கிற பனியனாக இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொன்னேன் நான். பாருங்கள், இப்போ வந்து எங்கேயுமே நம்மளுக்கு கேப் இல்லை, ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. அதே டைமில் மேலே பாருங்கள், நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும் கரெக்டாக அந்த கழுத்து வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பனியன் போட்டு நம்ம மிக்சியை யூஸ் பண்ணுறதால என்ன யூஸ்ன்னு பார்த்துடலாம். எதுக்காக இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து சட்னியோ தேங்காவோ அரைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த தேங்காய் பால் சட்னி தண்ணி அப்படியே மிக்சியில் வந்து ஒழுகி இது ஃபுல்லாகவே கரையாக ஆகிடும். நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பனியன் போட்டு விட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து துணியில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், மிக்சியில் படாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 or 2 வீக்ஸ் இல்லை 1 மந்த்துக்கு ஒரு முறையோ இந்த துணியை மட்டும் எடுத்து நம்ம துவைச்சி போட்டுக்கலாம், இல்லை துணியை மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸும். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா, மிக்ஸி வந்து உங்களுக்கு சரியாக அரைப்படலை, மிக்ஸி வந்து பிளேடு ரொம்ப தேஞ்சு போயிருக்கு அப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல்லுப்பை வந்து இந்த மிக்சியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லுப்பு வந்து நம்ம பிளேடை வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி மாதத்துக்கு 2 முறை இந்த மாதிரி நீங்கள் கல்லுப்பை பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸியும் க்ளீனாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேடும் வந்து ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மிக்ஸி வந்து நம்ம உப்பு போட்டு அரைச்ச பிறகு எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் தேங்காவோ ஏதாச்சும் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மசிஞ்சு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எண்ணெய் ஜாடி எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் ஜாடியை வந்து க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது இந்த எண்ணெய் ஜாடி, ரொம்ப பிசுன்னு இருக்குது. இது வந்து நம்ம நார்மலாக வந்து சோப்பு வச்சு தேய்ச்சோம்னா போகாது, அப்படியே பிசுன்னு கையிலலாம் வந்து ஒட்டும், பஞ்சிலையும் ஒட்டும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் வந்து நீங்கள் எடுத்துருக்க எண்ணெய் ஜாடியோ எண்ணெய் பாத்திரமோ வந்து பார்த்திங்கன்னா முழுகிற அளவுக்கு இருக்கணும். அதில் வந்து நான் சோறு வடித்த கஞ்சி தண்ணியை சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட. ஏன்னா வந்து நம்ம எடுத்துருக்க எண்ணெய் பாத்திரம் வந்து இதில் மூழ்கி இருக்கணும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து துணி துவைக்கிற பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். அதாவது சர்ஃப் எக்ஸல் எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் துணி துவைக்கிற வாஷிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்க அந்த எண்ணெய் பாத்திரத்தை அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் பாத்திரத்தை வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, அடிக்கடி திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கரைகள் வந்து நல்லா ஊறி உங்களுக்கு ஈஸியாக வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஊறி இருக்கும். பாருங்கள், நான் வந்து அடிக்கடி இதை வந்து திருப்பி விட்டேன். ஃபஸ்ட்டே வந்து கொதிக்க வைக்கும் போதே நிறைய டைம் வந்து திருப்பி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கரண்டியை வச்சு திருப்பி விடலாம். இப்போவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த எண்ணெய் கரை பிசுக்கெலாம் வந்து அந்த பவுடர் கஞ்சி தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா பிசுக்கெல்லாம் போக்கிடும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வாஷ் பண்ணும்பொழுது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு நினைக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி. இந்த மாதிரி கொதித்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே வந்து ஒரு 5 hours அப்படியே விட்டுற போகிறேன். 5 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த எண்ணெய் பாத்திரத்தை எடுத்து வாஷ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. அந்த பிசுக்கெலாம் வந்து ஓரளவுக்கு போயிடுச்சு அந்த தண்ணியிலேயே. இப்போ நான் வந்து நம்ம நார்மலாக எப்படி வந்து ஒரு பாத்திரம் கழுவுமோ அதே மாதிரி இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பாத்திரத்தை அழுத்தி தேய்ச்சி துலக்கணும், பிசுன்னு இருக்கும் அப்படின்ற கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாக எப்போவும் பாத்திரம் வாஷ் பண்ணுற மாதிரி இதை வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த பிசுக்கு இந்த கரைகள் எல்லாமே வந்து போயிடும் உங்களுக்கு. பாருங்கள், வந்து நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன், ஆனால் வந்துட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சு எனக்கு. அவ்வளோதான், நம்ம இப்போ தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வாங்கின பாத்திரம் மாதிரி எவ்வளோ ஜொலிக்குது பாருங்கள் இந்த மூடி.
இந்த எண்ணெய் ஜாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு, எல்லா அழுக்குமே போயிடுச்சு. கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டலை, அவ்வளோ க்ளீனாக வந்து எல்லா கரைகளுமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குது. இப்போ தான் வாங்கின பாத்திரம் மாதிரி இருக்குது இந்த எண்ணெய் ஜாடி. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போ தான் வந்து இது எண்ணெய் ஜாடி மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு தொடவே பிடிக்கலை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக புது பாத்திரம் மாதிரி அழகாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் எண்ணெய் பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? அப்போ இந்த டிப்ஸை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிசல்ட். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.